ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் லீவு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரிலேட்டடில் நிறைய நியூஸ் வந்திருக்கு, கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் கம்பெனிஸ் இந்த மாதத்தில் குறிப்பாக டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, டிவிஎஸ் இவங்கெல்லாம் இந்த மந்தில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க கார், அந்த அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அதானி பவர், நெக்ஸ்ட் அதானி வில்மர், அடுத்து பார்த்தீங்கன்னா அதானி வில்மர் இல்லை, அம்புஜா சிமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட் மீட்டிங் அது வந்து இன்றைக்கி அப்டேட்ஸ் வரும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு ரெக்கார்டு ஹையை டச் பண்ணியிருக்கு. இந்த மாதத்தில் 2.1 lakh crore வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12.4% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில், சேம் இயர் பார்த்தீங்கன்னா சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 1.87 lakh crore கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த ஜிஎஸ்டி. ஸோ 12.4% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் 13.4%, இம்போர்ட் 8.3% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி பவர் இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 48% இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு. பட் ரெவன்யூ மேலே போயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 13,363 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 10,242 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 2,737 கோடி பண்ணியிருக்காங்க. பட் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 5,243 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெவன்யூ நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இது பார்க்க முடியாது, இன்றைக்கி மார்க்கெட் லீவு. பட் வந்து லாஸ்ட் டே க்ளோசிங் வந்து 612 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஒரு 2% மேலே ஹையரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதானி பவரில் நமக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி நம்ம டாட்டா பவர் வாங்கி வச்சுருந்தவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் டாட்டா பவரில் இப்போ வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் வந்து அப்டேட், அவங்க ஒரு எய்ம் செட் பண்ணியிருக்காங்க. 6 லட்சம் சிஎன்ஜி காசு வந்து செல் பண்ணணும் நிதியாண்டு 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதியாண்டு 24 4.5 lakh சிஎன்ஜி மாடல்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் 73% ஆட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த ரஷ்யன் குரூடை வந்து வாங்கினது மூலமாட்டு நிதியாண்டு 24 கிட்டத்தட்ட $7.9 பில்லியன் வந்து சேமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. ஸோ ரஷ்யாட்ட வந்து நம்ம ஆயில் வாங்கினது மூலமாட்டு, ஏன்னா ரஷ்யா வந்து நமக்கு வந்து ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி ஆயில் கொடுத்தாங்க. ஸோ அது மூலமாட்டு இந்தியா வந்து நிதியாண்டு 24 $7.9 பில்லியன் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்டேட் வந்திருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் மார்ஜினலி ரைஸ் ஆயிருக்கு. 3.38 lakh யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸில் எஸ்யூவி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53.5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எஸ்யூவி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3.38 lakh யூனிட்ஸ், அதாவது 3,38,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இதில் 1,81,044 யூனிட்ஸ் வந்து எஸ்யூவி செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மார்ஜினலின்னு தான் சொல்லலாம். அந்த பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு மார்ஜினல் தான், குறிப்பாட்டு 1.76% இருக்குது. ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா 3,38,341 யூனிட்ஸு. அதே வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 3,32,468 யூனிட்ஸ் சேம் மந்த் லாஸ்ட் இயரில். ஸோ அதை காட்டிலும் 1.76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிவிஎஸ் மோட்டார் அவங்களோட சேல்ஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த மந்த்லி சேல்ஸ் அப்டேட்டு 3,83,615 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் மந்த் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3,06,224 யூனிட் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களோட சேல்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2 வீலர் சேல்ஸ் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 29% க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3,1449 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. பட் சேம் இயர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 2,32,956 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 29% வந்து இவங்களோட 2 வீலர் சேல்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட், டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸில். 71,663 யூனிட்ஸ் வந்து ஏப்ரல் 2023 வந்து ஆக்சுவலாக ஏப்ரல் 2023 இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 80,508 யூனிட்ஸ் வந்து இவங்க லாஸ்ட் மந்த் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏப்ரல் 2023 71,663 யூனிட்ஸு. அதே லாஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா 80,508 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 12% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. பட் 3 வீலர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9,023 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க இந்த ஏப்ரல் 2024. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 11,438 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிவிஎஸ் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி டோட்டல் சேல்ஸ் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,68,89 யூனிட்ஸ் வந்து இந்த ஏப்ரலில் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க சேம் வந்து லாஸ்ட் இயரில் 1,60,529 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல் வந்து 1,37,952 யூனிட்ஸாக இருக்குது. சேம் வந்து லாஸ்ட் இயரில் 1,37,320 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட மினி செக்மெண்ட்ஸ் கார் குறிப்பாட்ட ஆல்டோ, எஸ்ப்ரெஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 11,519 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பட் ஏப்ரல் 2023 சேம் வந்து லாஸ்ட் இயரில் 11,110 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட காம்பேக்ட் கார் குறிப்பாட்டு பலினோ, செலிரியோ, டிசையர், இக்னி, ஸ்விஃப்ட், டூரஸ், வேக்னார் இதெல்லாமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 56,953 யூனிட்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் சேல் ஆயிருக்கு. பட் சேம் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 74,935 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் பிரஸ்ஸா, எர்டிகா, எஸ்கிராஸு, XL6 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 56,553 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 36,754 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேன்ஸ் இது பார்த்தீங்கன்னா 12,060 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க இந்த ஏப்ரலில். சேம் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 10,504 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லையும் மினிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் சூப்பர் கேரியில் பார்த்தீங்கன்னா 2,496 யூனிட்ஸு. சேம் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 2,199 யூனிட்ஸு. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரலில் 22,160 யூனிட்ஸு. சேம் வந்து லாஸ்ட் இயரில் 16,971 யூனிட்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகியோட டோட்டல் சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒலட்ரா கிரீன் டெக்கில் வந்து அப்டேட்டு ஜூன் 2022 பெஸ்ட்டு கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒலட்ரா கிரீன் டெக்குக்கு 2,100 பஸ் ஆர்டர் வந்து 2,100 பஸ் பஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ ஏர் கண்டிஷனர் பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2,100 பஸ்ஸு. ஸோ இதை வந்து 18லேருந்து 24 மாதத்துக்குள்ளே இவங்க டெலிவர் பண்ணணும். பட் இவங்க டெலிவர் பண்ணல. இப்போ வரைக்கும் இவங்க வெறும் 160 பஸ் தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த பெஸ்ட் கம்பெனிக்கு. ஸோ இது வெறும் 10% அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டிலே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து இந்த ஒலட்ரா கிரீன் டெக்குக்கு அந்த பெஸ்ட் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் 160 பஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரோட வேல்யூ 3,675 கோடியாட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு இன்னொரு கான்ட்ராக்டை இவங்க கூட வச்சுருக்காங்க. ஒரு வெட் லீஸ் கான்ட்ராக்ட் வந்து இந்த ஒலட்ரா கூட வச்சுருக்காங்க. ஸோ ஒலட்ரா கிரீன் டெக்கு கூட 2,400 எலக்ட்ரிக் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 12 வருஷத்துக்கு இந்த வெட் லீஸ் மாடல் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குறிப்பாட்டு ஆப்ரேட் பண்ணுறது குறிப்பாட்டு வெஹிக்கிள் டிரைவர் இதெல்லாமே ஆப்ரேட் ப்ரொவைடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒலட்ரான் கிரீன் டெக்கில் வந்து அப்டேட்டு. மேபி இவங்க இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது ஒலட்ரா கிரீன் டெக்கில் வந்து நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் வந்து அப்டேட்டு Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 13% கீழே விழுந்திருக்கு. 381 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டி இவங்க இந்தியாவில் 17 ஸ்டேட்டில் வந்து இருக்கிறாங்க. அக்ராஸ் 17 ஸ்டேட்டில் வந்து இவங்க இருக்கிறாங்க. ஸோ 26% ஃபால் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் 381 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 439 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹோல் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 1,195 கோடி. அதே இது நிதியாண்டு 23 1,280 கோடி. இந்த ஃபோர்த் குவார்டரில் கம்பெனியோட டோட்டல் இன்கம் 4,855 கோடி. அதே இது சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3,494 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 24 டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 17,218 கோடி. நிதியாண்டு 23 13,840 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் 4,358 கோடியாட்டு இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3,200 கோடியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஒரு வருஷம் ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ் வந்து 14,978 கோடி. அதே இது நிதியாண்டு 23 13,164 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கொடுத்த Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. ஸோ அவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 50% தாண்டி போயிருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட் ஷேர் அது வந்து 50%. மார்க்கெட் ஷேர்னால் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட ஷேர் எவ்வளோ இருக்குது, அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ சேல் அதை வச்சு தான் மார்க்கெட் ஷேர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த EV எலக்ட்ரிக் 2 வீலர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் 50% தாண்டி இருக்குது. பட் ஏப்ரல் அவங்களோட சேல்ஸ் 52% கீழே விழுந்திருக்கு. ஏன்னா 33,934 எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 2 வீலர் சேல்ஸ் வந்து முந்தின மாதத்தில் பார்த்தீங்கன்னா 64,013 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அதே சேம் மந்த் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 64,855 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முந்தின மாதத்தை கம்பேர் பண்ணும்போதும் கீழே விழுந்திருக்காங்க. அதே வந்து சேம் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போதும் கீழே தான் விழுந்திருக்காங்க. இது வந்து ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ 50% மார்க்கெட் ஷேரை அவங்க தாண்டி இப்போ பிடிச்சி வச்சுருக்காங்க மார்க்கெட் ஷேரை. இது ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 11.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 77,521 யூனிட்ஸ் வந்து இந்த ஏப்ரலில் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. 12% கிட்ட அவங்களோட சேல்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் வந்து லாஸ்ட் இயரில் 69,559 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 76,399 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் மந்தில். ஸோ 68,514 யூனிட்ஸ் வந்து ஏப்ரல் 2023, அதாவது ஏப்ரலில் வந்து இந்த ஏப்ரலில் 76,399 யூனிட்ஸ் வந்து டொமஸ்டிக் சேலில் பண்ணியிருக்காங்க. அதே ஏப்ரல் 2023 வந்து 68,514 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. பர்சஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 47,983 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஏப்ரல் 2023 47,107 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 29,538 யூனிட்ஸாக இருக்குது. அதே வந்து 31% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. ஏன்னா ஏப்ரல் 2023 22,492 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸோட அப்டேட்டு. ஸோ சேல்ஸ் ஓரளவு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஓவரால் சேல்ஸ் வந்து 11.5% இந்த ஏப்ரலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா டெக்ஸிமின் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மைனிங் செக்டரை ரீவால்டனைஸ் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாடா ஸ்டீலில் வந்து பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கலாம். ஏன்னா இவங்க மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டெக்ஸமின் அப்படிங்கிற கம்பெனியோட வராங்க. இது டாடா ஸ்டீலில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.